Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம Off Page SEO அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த Off Page SEO ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணுறதுனால எந்த மாதிரியான SEO பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்த ஆன் பேஜ் SEO எல்லாமே வெப்சைட்டோட சோர்ஸ் கோடில் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி டெக்னிக்கல் SEO எல்லாமே சம்டைம் நம்ம கோடில் ஒர்க் பண்ணியிருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஹோஸ்டிங் பேனல்லையும் அப்படி இல்லைன்னா ஒரு சில டூலை யூஸ் பண்ணி டெக்னிக்கல் SEOவை நம்ம செஞ்சிருப்போம். ஆனால் இந்த ஆஃப் பேஜ் SEOவில் நம்ம சோர்ஸ் கோடை டச்சே பண்ண போகிறது கிடையாது. கம்ப்ளீட்டாகவே நம்மளுடைய வெப்சைட்டை விட்டு அதர் வெப்சைட்ஸ், சோஷியல் மீடியாஸ், அதுக்கப்புறம் சப்மிஷன் சைட்ஸ், ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் போய் தான் நம்மளுடைய வெப்சைட்கான பேக்லிங்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அத்தாரிட்டி இருக்கிற வெப்சைட்ஸில் போயிட்டு நம்மளோட வெப்சைட்டை லிங்க் பண்ணும்போது அங்கேருந்து நம்மளுக்கு பேஜ் அத்தாரிட்டி ப்ளஸ் டொமைன் அத்தாரிட்டி வந்து கிடைக்கும். இதனால சர்ச் என்ஜினில் நம்மளுடைய வெப்சைட்கான ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். சரி வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பேஜ் SEO அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த SEO ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ஹை குவாலிட்டி பேக்லிங்கை உங்களோட வெப்சைட்டுக்கு கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஆஃப் பேஜ் SEO. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேவில் கம்ப்ளீட் ஆகிற டாஸ்க் கிடையாது. ஏன்னா இது ஒரு கண்டினியூஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ ஒரு SEO எக்ஸிக்யூட்டிவோட டெய்லி ஆக்டிவிட்டி டாஸ்க்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்லிங்க் கிரியேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஆஃப் பேஜ் SEOவை நம்ம பண்ணும்போது தான் நம்மளுடைய டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் சர்ச் என்ஜின் உங்களோட வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட், ரெலவெண்டான கண்டென்ட் அப்படின்றத நம்புவாங்க. அதே மாதிரி நிறைய பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணும்போது லிங்க் பாப்புலாரிட்டி வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த ஆஃப் பேஜ் SEO ஆக்டிவிட்டியை ரெகுலராக பண்ணுறதுனால சர்ச் இன்ஜின் ப்ளஸ் யூசருக்கு வந்து உங்களோட வெப்சைட்டை ட்ரஸ்ட் வர்த்தியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது யூசரோட சர்ச் கொரிக்கு உங்களோட வெப்சைட் ரெலவெண்ட்டாக இருக்கும்போது அந்த கீவேர்டுக்கு உங்களோட டொமைன் டாப்ல ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல எப்படி ஒரு ஹை குவாலிட்டி பேக்லிங்கை கிரியேட் பண்றது இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்து வாட் இஸ் லிங்க் பாப்புலாரிட்டி? இந்த லிங்க் பாப்புலாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃப் பேஜ் SEO ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வெப்சைட்ல உங்களுடைய வெப்சைட்டை பேக்லிங்கா கிரியேட் பண்ணி வைக்கும்போது யூசரால ஈஸியாக உங்களோட வெப்சைட்டுக்கு நேவிகேட் ஆகி உங்களோட வெப்சைட்ல இருக்கிற சர்வீசஸோ இல்லைனா ப்ராடக்ட்டையோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட கீவேர்ட் ஆர்கானிக்கா ரேங்கே ஆகல அப்படின்னாலும் யூசரை உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்க கொண்டு வர முடியும். ஸோ பேசிக்காக லிங்க் பாப்புலாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை லிங்க் உங்களோட வெப்சைட்டை பாயிண்ட் பண்ணிருக்கு அப்படின்றது தான். ஸோ நீங்கள் ஒரு 1000 வெப்சைட்ஸில் உங்களுடைய வெப்சைட்டை பேக்லிங்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்கமிங் லிங்காக தான் நம்ம லிங்க் பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வெப்சைட் அதுக்கப்புறம் உங்களுடைய காம்படிட்டர் வெப்சைட் சேம் லெவல் ஆன் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO எல்லாம் பண்ணியிருக்கீங்க, கண்டென்ட் கூட ஈக்குவல் லெவலில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சர்ச் என்ஜினால யாரோட வெப்சைட் பெட்டரா இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ண முடியாது. ஸோ அப்போதான் சர்ச் என்ஜின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிங்க் பாப்புலாரிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேக்லிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய காம்படிட்டர் ஒரு 500 பேக்லிங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ சர்ச் என்ஜின் எந்த வெப்சைட்டுக்கு லிங்க் பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கோ அவங்கள ரெலவெண்டான வெப்சைட்டா கன்சிடர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை கொடுப்பாங்க. ஸோ நீங்க என்னதான் ஆன் பேஜ் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் SEO ப்ராப்பரா பண்ணியிருந்தாலும் ஆஃப் பேஜ் SEOவில் உங்களுடைய காம்படிட்டரோட உங்களுடைய டொமைன் அத்தாரிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா அப்போ சர்ச் ரிசல்ட்ஸ்ல அவங்களை நீங்க பீட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ உங்களுக்கு லிங்க் பாப்புலாரிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஃபாலோ அப்புறம் நோ ஃபாலோ அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆன் பேஜ் SEOலே நம்ம பார்த்துருந்தோம் ஃபாலோ அப்படின்னா என்ன, நோ ஃபாலோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் அந்த வீடியோ செக் பண்ணிக்காங்க, அப்போ உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். ஆஃப் பேஜ் SEO ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டூ ஃபாலோ நோ ஃபாலோ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை வந்து பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஆர்டிகல் எழுதி ஒரு ஆர்டிகல் சப்மிஷன் சைட்ல நீங்க சப்மிட் பண்ணும்போது அந்த வெப்சைட் ஓனர் உங்களோட வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணி ஒரு கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. அங்க கொடுக்குற கிரெடிட் டூ ஃபாலோவோ நோ ஃபாலோவோ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளுக்கு அவங்க டூ ஃபாலோ லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அந்த வெப்சைட்ல இருக்கிற SEO வேல்யூ எல்லாமே உங்களோட வெப்சைட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்ல உங்களுடைய வெப்சைட்டுக்கான ரேங்கிங் பெட்டர் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண பேக்லிங் வெப்சைட் ஒரு 80 above டொமைன் அத்தாரிட்டி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த வெப்சைட்டுக்கான SEO வேல்யூ உங்களோட வெப்சைட்டுக்கும் வரும். அதே மாதிரி சர்ச் என்ஜின் உங்களோட வெப்சைட்டை க்ரோல் பண்ணும்போது அங்கிருந்து உங்களோட வெப்சைட்டுக்கும் வந்து உங்களோட வெப்சைட்டையும் ஒரு டைம் க்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட டொமைனுக்கு அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க டூ ஃபாலோ லிங்க்ஸ்க்கான கோட் கொடுத்துருக்கேன். ஆங்கர் டேக்ல href simplified elearning.in/offpage.seo அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை, அதனால இது டூ ஃபாலோ லிங்கா கன்சிடர் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு நோ ஃபாலோ லிங்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்க கிரியேட் பண்ண பேக்லிங் வெப்சைட்ல இருந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். அதாவது ஹியூமன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆவாங்களே தவிர சர்ச் இன்ஜின் க்ரோலர் வந்து அவங்களோட வெப்சைட்டை க்ரோல் பண்ணும்போது அங்கேயே ஸ்டாப் ஆயிருவாங்க. உங்களோட வெப்சைட்டுக்கு எந்த ஒரு பாட்டுமே வராது.
ஸோ இதனால நீங்கள் டூ ஃபாலோ லிங்க் தான் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் டிராஃபிக் கொண்டு வந்தாவே அங்கிருந்து உங்களோட யூசரை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் யூசர் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த பேஜுக்கான அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு டூ ஃபாலோ அப்படின்னா என்ன, நோ ஃபாலோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து வர 15 வீடியோ நம்ம இந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓ செக்லிஸ்ட்டை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சப்மிஷன், அப்புறம் ஆர்டிகல் சப்மிஷன், சோஷியல் புக் மார்க்கிங், கெஸ்ட் போஸ்டிங், கமெண்ட் போஸ்டிங், பிபிடி சப்மிஷன், வீடியோ சப்மிஷன், அதுக்கப்புறம் இன்ஃபோகிராஃபிக் சப்மிஷன், இமேஜ் சப்மிஷன், ஃபோரம் சப்மிஷன், ஆர்எஸ்எஸ் ஃபீட் சப்மிஷன், ப்ரெஸ் ரிலீஸ் சப்மிஷன், அதுக்கப்புறம் நியூஸ் லெட்டர் சப்மிஷன், கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங், டைரக்டரி சப்மிஷன்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு வெப்சைட்டில் இருக்கிற டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு மோஸ்பார் அப்படின்ற ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் எந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணணுமோ அந்த வெப்சைட்குள்ளே போங்க. இப்போது நான் simplified e-learning.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கேன். இங்கே எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு டூ ஃபாலோ அதுக்கப்புறம் நோ ஃபாலோ ரெண்டுமே கொடுத்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல மோஸ்பார் எக்ஸ்டென்ஷனை ஆன் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு டேப் வந்து அப்பியர் ஆகும். இப்போ இந்த இடத்துல பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபாலோட், நோ ஃபாலோட், எக்ஸ்டர்னல், அப்புறம் இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நோ ஃபாலோ அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த வெப்சைட்டில் இருக்கிற நோ ஃபாலோ லிங்க்ஸ் எல்லாமே பர்பிள் கலரில் ஹைலைட் ஆகி காட்டும். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் லிங்க்ஸில் நான் இங்கே லிங்க் பண்ணியிருக்கிற எஸ்இஓ டூல்ஸ், எஸ்இஓ சைட் ஆடிட், அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் அனாலிசிஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். அதாவது simplified SEO tool.com அப்படின்ற ஒரு வெப்சைட், இதை நான் நோ ஃபாலோவாக கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது simplified e-learning.inல இருக்கிற SEO வேல்யூ எதுவுமே simplified SEO டூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அடுத்து ஃபாலோட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இன்டர்னல் லிங்க்ஸ். எக்ஸாம்பிளுக்கு கான்டாக்டர்ஸ், பிரைவசி பாலிசி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஃப்ரீ கோர்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் லிங்க்ஸில் ஃபாலோ அப்படின்றத கொடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸும் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். ஈவன் இதை நான் மெனுலையும் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ளூ ஷேடில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டர்னல் லிங்க்ஸாக கன்சிடர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட்டில் இருக்கிற டூ ஃபாலோ நோ ஃபாலோ லிங்க்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படின்னா என்ன, இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.